தமிழர்கள் கட்டுன பிரமிக்க வைக்கிற மலேசியா பத்துமலை குகை முருகன் கோவிலோட வரலாறும் சிறப்புகளும் தெரியுமா உங்களுக்கு? அதிக எண்ணிக்கையிலானவங்க வழிபடக்கூடிய கோவில்கள்ல ஒண்ணு பத்துமலை குகை முருகன் கோவில். இந்த கோவில் மலேசிய தலைநகர் கோலாலம்பூருக்கு அப்புறமா 13 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு. இங்க இருக்கக்கூடிய பெருமான் சுப்பிரமணிய சுவாமி அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இந்த பத்துமலை குகை முருகன் கோவில்ல இந்துக்கள் தவிர சீனர்களும் அவங்களோட குறை தீர வேண்டிக்கிறதோட, இந்துக்கள் மாதிரியே அழகு குத்துதல், காவடி எடுத்தல் மாதிரியான வேண்டுதலோட அந்த நேர்த்திக் கடனையும் செலுத்துறாங்க அப்படிங்கிறது தான் குறிப்பிடத்தக்கது. இந்து மதத்துக்குரிய கோவிலா இருந்தாலும், மதப் பாகுபாடு இல்லாம எல்லாருமே வந்து வணங்கக்கூடிய கோவிலா இருக்கு. பத்துமலை குகை முருகன் கோவில் தைப்பூச திருவிழா சிறப்பா கொண்டாடப்படுது. இந்த கோவில் 1891வது வருஷம் அமைக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த முருகன தரிசிக்க கரடுமுரடான பாதையில போக வேண்டியிருந்தது. அதுக்கு பின்னாடி 1938வது வருஷம் இந்த மலைக்கோவிலுக்கு போக 272 படிக்கட்டுகள கொண்ட 3 நடைபாதைகள் அமைக்கப்பட்டுச்சு. அத தவிர தனியா ரயில் பாதை ஒண்ணும் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த வழிகள பயன்படுத்தி தரையிலிருந்து 400 அடி உயரத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயி சுப்பிரமணிய சுவாமியான முருகப்பெருமான தரிசனம் பண்ணிட்டு வரலாம். ஒரு காலத்துல ஒரு ஒற்றையடி பாதையா போயி மலையில இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபட்டு வந்த காலம் மாறி இன்னைக்கு உலக அளவுல புகழ்பெற்று விளங்குது இந்த பத்துமலை திருத்தலம். சுற்றுலா பயணிகள் பாத்து கேவ் அப்படின்னு செல்லமா அழைக்கிறாங்க. பத்துமலை தைப்பூச திருநாளும் புகழ் பெற்றதுதான். ஒவ்வொரு தைப்பூச தினத்தன்னைக்கும் இந்த பத்துமலையில லட்சக்கணக்கான பக்தர்கள் முருகப்பெருமான தரிசனம் பண்றாங்க. 19ஆம் நூற்றாண்டோட ஆரம்பத்துல தமிழர்கள் மலேசியாவுல கூலி தொழிலாளர்களா பணி பண்ணிட்டு வந்தாங்க. அப்போ தொழிலாளர்களோட தலைவரா இருந்தவரு காயாரோகணம் பிள்ளை. இவரோட முயற்சியால கோலாலம்பூர்ல 1873 மாரியம்மன் கோவில் கட்டப்பட்டுச்சு. ஒரு நாள் கனவுல தோன்றின அம்பிகை, என்னோட இளைய மகன் முருகனுக்கு அந்த மலை குகையில கோவில் கட்ட உத்தரவிட்டாங்க. அதுக்கு பின்னாடிதான் காயரோகணம் பிள்ளை மகனான தப்புசாமி பிள்ளை கண்ணப்ப தேவர் அப்படிங்கிறவரு காடா கிடந்த பத்துமலையில 1888ல வேல் ஒண்ண வச்சு வழிபட ஆரம்பிச்சாரு. அதுக்கு பின்னாடி வழிபாட்டுக்கு உரிய கோவிலா மக்கள் மத்தியில புகழ் பெற்றதும் பத்துமலை முருகன் கோவில அப்புறப்படுத்தும்படி கோலாலம்பூர் ஆட்சியாளர் ஜோஸ் துரை கட்டளை போட்டாரு. ஆனா பக்தர்கள் நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்து வெற்றியும் பெற்றாங்க. அதுக்கு பின்னாடிதான் கோவிலுக்கு போகக்கூடிய படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுச்சு. 1939ல இருவழி படிகளா மாற்றப்பட்ட நிலையில இப்போ 3 வழி படிகளை கொண்ட 272 படிகள் அமைக்கப்பட்டிருக்கு. நாகப்பட்டினத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய திருமலை நாயக்கன் பட்டினத்தைச் சேர்ந்த காயரோகணம் பிள்ளை மலேசியாவுல குடியேறி நிறைய சம்பாரிச்சிருக்காரு. அவர் சம்பாதிச்சதுல ஒரு பகுதிய கோவில் பணிக்காகவே செலவழிச்சிருக்காரு. கோலாலம்பூர்ல மாரியம்மன் கோவில், கோர்ட்டு மலைக்கு பக்கத்துல விநாயகர் ஆலயம், இந்த மாதிரியான கோயில்களை கட்டுவித்த இவரு 1791வது வருஷம் பத்துமலை குகை முருகன் பெருமானுக்கும் ஆலயத்தை கட்டியிருக்காரு. இந்த 3 ஆலயங்கள்லயும் எல்லா விழா நாட்கள்லயும் காயரோகணம் பிள்ளை குடும்பத்தைச் சேர்ந்தவங்களுக்கு தான் முதல் மரியாதை அளிக்கப்பட்டு வருது. இந்த பத்துமலையில 2 குகைகள் இருக்குது. ஒண்ணு ரொம்பவுமே ஆழமா போறதாவும், ரொம்பவே இருண்டதாவும் இருக்கு. இன்னொரு குகையில தான் முருகன் கோவில் கொண்டிருக்காரு. புலவர் நக்கீரர ஒரு பூதம் ஒரு குகைக்குள்ள அடைச்சிட்டதாவும், அங்க ஏற்கனவே 999 பேர் அடைக்கப்பட்டிருந்ததாவும், நக்கீரரையும் சேர்த்து இவங்க எண்ணிக்கை 1000 ஆயிட்டதாவும், நபர்களோட எண்ணிக்கை 1000 ஆன பின்னாடி இவங்கள தின்ன பூதம் திட்டம் போட்டிருந்தது. முருகனோட வேல் வந்து பூதத்தை பிளந்து நக்கீரனை காப்பாத்தினதாவும் புராண வரலாறு இருக்கு. 1000 பேரை அடைச்சு வைக்கக்கூடிய அளவிலான குகைகளை உடைய முருகன் மலை கோவில்கள் தமிழ்நாட்டுல எதுவுமே இல்ல. பூதங்கள் கடல் கடந்து போகக்கூடிய ஆற்றல் உடையவை அப்படிங்கறதால நக்கீரர் அடைபட்டு கிடந்தது இந்த மலேசிய பத்துமலை குகையாத்தான் இருக்கும். அதனாலதான் இங்க முருகனோட வேல் தமிழ் பக்தர் ஒருவருக்கு தென்பட்டிருக்கு. அதுக்கு பின்னாடிதான் இங்க முருகன் கோவில் அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னும் இங்க இருக்கக்கூடிய ஒரு சாரார் சொல்றாங்க.